அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நல்ல வாசிப்போட நேசிப்போட நாம் படித்ததை அறிவாகவும் ஒழுக்கமாகவும் மாற்றிக்கொள்வதன் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி விட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கமே சொல்லலாம். அது என்ன சார்? அறிவின் மூலமாக, ஒழுக்கத்தின் மூலமாக. இந்த உலகத்தில் அறிவு எத்தனை தூரம் முக்கியமோ அதை விட 100 மடங்கு ஒழுக்கம் முக்கியம் சார். ஒழுக்கம் முக்கியம். இன்னைக்கு அறிவை சொல்வதற்கு எத்தனையோ ஏஐ வந்துருச்சு இல்லையா? இது என்னப்பா இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு எத்தனையோ ஏஐ வந்துடுது. ஒழுக்கத்தை சொல்வதற்கு யார் சார் இருக்காங்க? இப்போ மகாபாரதத்தில் அர்ஜுனனுடைய குரு துரோணாச்சாரியார், கரெக்டா? துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்கு ஏற்கனவே ஒரு குரு இருக்கும்போது ஏன் கிருஷ்ணர் பகவத்கீதையை சொல்லணும்? ஏன் கிருஷ்ணர் ஒரு ஆசிரியராக மாறணும்? ஏன் கிருஷ்ணர் அர்ஜுனனை நிற்க வைத்து அத்தனை வாழ்வியல் சார்ந்த விஷயங்களை சொல்லணும்? ஏன் தெரியுமா? துரோணாச்சாரியார் கற்றுக் கொடுத்தது எப்படி சண்டை போடுவது, ஜாப் ஸ்கில்ஸ், எப்படி சண்டை போடுவது, எப்படி போர்த்திறன்களை கற்றுக் கொடுத்தார். கிருஷ்ணர் மட்டும்தான் வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர் பெருமக்களுக்கு வைக்கக்கூடிய பெரிய வேண்டுகோள் என்னென்னா, வெறும் படிப்பை, வெறும் சிலபஸை மட்டும் சொல்லித்தராமல் இந்த வாழ்வியலை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதை எனக்கு ஒரு ஆசிரியராக சொல்கிறார். பண்ருட்டியில் ஒரு பள்ளியில் போய் பேச போகிறேன். அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் சொல்கிறாரு, 9வது 10வது படிக்கிற மாணவர்கள் சார், அவங்கள எங்களால் சமாளிக்க முடியல. பாய் ஸ்கூல் அது. அந்த ஆசிரியர் வருத்தப்பட்டு சொல்கிறாரு, பள்ளிக்கூடத்துக்கு கத்தி எடுத்துகிட்டு வராங்க சார். கேட்டால் கெத்துன்றான் சார். அவனுக்கு கத்திக்கு என்ன சார் சம்பந்தம்? 9வது 10வது படிக்கிற பையனுக்கு கத்திக்கு என்ன சார் சம்பந்தம்னு கேட்குறாரு. இந்த பையன் எதை பாற்று இதை கற்றுக்கொள்கிறான்? இந்த வன்முறைகளை எங்கிருந்து கற்றுக்கொள்கிறான்? கத்தி எடுத்துகிட்டு வந்தாக்கா நம்ம பெரிய ஆளுன்ற அந்த நினைப்பு அந்த பையனுக்கு எப்படி வந்தது? பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து நிற்குதுல. இன்னொரு ஆசிரியர் சொல்கிறாரு, சார் போதைப் பொருட்கள் அதிகமாக உட்கொள்ள வேணாம்னு சொல்லுங்கள் சார். படிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், ஒரு போதைப் பொருளை வாயில் வச்சுக்கிறாங்க, அது வச்சாக்க அந்த வாசனை கூட வராதான் யாருக்குமே. அவன் போதைப் பொருள் உட்கொண்டிருக்கானே தெரியாதான். அப்படி ஒரு போதைப் பொருள்லாம் வந்துருச்சு சார். அதை போட்டுட்டு கிளாஸில் உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்லுங்கள் சார். இன்னொரு ஒரு சயின்ஸ் ஆசிரியர் சொல்கிறாரு, நாங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் வேணும்ட்டே எங்கிட்ட திமிரா பதில் சொல்கிறாங்க சார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பறவையை வரைஞ்சி இதோடைய பயாலஜிக்கல் நேம் என்னன்னு ஒரு பையனை எழுப்பி கேட்டிருக்காரு. இதோட பயாலஜிக்கல் நேம் என்ன? அவன் திரும்ப இப்படியே பார்த்துட்டு என் பேர் என்ன அப்படின்னு இருக்கான். அவர்கிட்ட என் பேர் என்னன்னு இருக்கான். அவருக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆகலை. அவர் பல கிளாஸ் எடுக்கிறவர், எல்லா மாணவர்களும் அவருக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆகலை. தெரியலடா அவன் பேருன்னு இருக்காரு. தினம் பார்க்குறீங்க, என் பேரே உங்களுக்கு தெரியல, இந்த பறவை பேர் எனக்கு எப்படி தெரியும்னு இருக்கான். அவர் வருத்தப்பட்டு சொல்கிறாரு, இப்படி தாங்க இந்த தலைமுறையினர் இருக்காங்க. இவங்கக்கிட்ட அறிவை சார்ந்து ஒழுக்கம் வேண்டும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார், ஒழுக்கமாக இருக்க சொல்லுங்கள் சார். நான் அந்த பையன்கிட்ட பேசுகிறேன், என்னடா ஆக போகிறீங்கன்னு கேட்குறேன். அந்த பசங்கக்கிட்ட பேசும்போது 9வது 10வது படிக்கிறாரு. என்னவா ஆக போகிறீங்க? கோ வித் த ஃப்ளோ பிரதர்ன்றான். கோ வித் த ஃப்ளோ பிரதர். இவர் பெரிய புத்தர், அப்படியே நதியோடு நீராடுறாருன்னு பெரிய புத்தர். இவர் என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு தலைமுறையாக இந்த தலைமுறை இருந்துகிட்டே இருக்காங்க. அறிவை விட ஒழுக்கம் மிகப்பெரிய முக்கியம் சார். ஏன்னா ஒரு நாட்டில் மன்னர் கேட்டிருக்காரு, அறிவு முக்கியமா ஒழுக்கம் முக்கியமான்னு. இப்போ இந்த அமைச்சர் சொல்கிறாரு, 10 நாள் கழித்து நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேங்க. இப்போ உடனே சொல்ல முடியாது, 10 நாள் கழித்து சொல்கிறேன். சரி, இந்த 10 நாள் என்ன பண்ணுறாங்க, கஜானாவினுடைய பொறுப்பாளராக ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து மன்னர்கிட்ட சொல்கிறாரு, மன்னா இன்னைக்கு அமைச்சர் ஒரு 1000 பொற்காசு எடுத்துகிட்டு போனார். மன்னா இன்னைக்கு அமைச்சர் ஒரு 2000 பொற்காசு எடுத்துகிட்டு போனார். இன்னைக்கு அமைச்சர் 5000 பொற்காசுகள் எடுத்துகிட்டு போனார். எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாருன்னே தெரில. அமைச்சர் வந்து எடுத்துகிட்டு போகிறார். 10 நாள் ஆச்சு. 11வது நாள் விசாரணை வச்சிட்டார். மன்னர் விசாரணை வச்சுட்டார். அமைச்சரை கூப்பிட்டாரு, நீங்கள் தினம் கஜானாவில் போய் 1000 2000 3000 பொற்காசுகள் எடுத்துகிட்டு போகிறீங்க, எதுக்குன்னே தெரியல, என்கிட்டையும் சொல்லலை, கணக்குலேயும் வரலை, என்ன காரணம்? இப்போ இதுக்கு விளக்கம் சொல்லணுன்னாரு. இப்போ அமைச்சர் சொன்னாராம், இதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியும் நான் அறிவாளியாக தான் இருந்தேன், இன்றைக்கும் நான் அறிவாளியாக தான் இருக்கேன். கரெக்டாக என்னுடைய அறிவில் எந்த மாற்றமும் இல்லை. அதற்காக நீங்கள் என்னோட கோவப்படக்கூட இல்லை. ஆனால் நான் ஒழுக்கத்துக்கு மீறி கஜானாவிலிருந்து காசை எடுத்தேன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு கோவம் வந்துருச்சுல்ல. அப்போ அறிவை விட ஒரு நாட்டின் அமைச்சருக்கு ஒழுக்கம் முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் தினமும் கஜானாவில் சென்று காசு எடுத்தேனே தவிர ஒரு காசை கூட நான் பயன்படுத்தவில்லை. இந்தாருங்கள், அத்தனை காசையும் நான் உங்களுக்கே தர்றேன்னு அத்தனை காசையும் அவர்கிட்டே கொடுத்துட்டார். அறிவை விட ஒழுக்கம் முக்கியம்னு உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகத்தான் நான் இந்த செயலை செய்தேன்னு அந்த அமைச்சர் கற்றுக் கொடுத்துட்டு போகிறார். சார், அறிவுன்றது
பிறர் நம்ம எப்படி பார்க்கிறார்கள்னு காட்டுறதுக்காக ஒரு வந்தா பேரு அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட அந்த பால்கனி இருக்கும்ல, வீட்டோட பால்கனி, அது ஃபுல்லாக அப்படியே அழகாக டெக்கரேட்டிவாக இருக்கும் சார். அவ்வளவு பூக்கள், அவ்வளவு அப்படியே அந்த மாடி தோட்டம்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி பால்கனி தோட்டமே வச்சுருப்பார். அழகழகான பூக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த மலர்கள்லாம் அங்கே தான் இருக்கும். இவர் காலையில் வந்து அந்த செடிகளுக்கெல்லாம் அப்படி தண்ணி விடுவார். அதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க சார். அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இவருடைய பால்கனியில் இவர் செடிக்கு தண்ணி ஊற்றுறதை பார்க்குறதுக்குனே ஒரு குரூப் இருப்பாங்க. அப்படியே அந்த இலக்கையெல்லாம் அப்படி ஸ்ப்ரே பண்ணுவார். அப்படி அவங்க பூவெல்லாம் அப்படி பூத்து 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 கொழுங்கும். எல்லாருக்கும் அவ்வளோ ஆசையாக இருக்கும். இவர் பால்கனியில் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டு பால்கனியில் பூ பூக்கவே மாட்டேங்குதே, இவர் பால்கனியில் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் ஒரு செடி வரவே மாட்டேங்குது, இவருக்கு மட்டும் எங்கிருந்துலாம்ப்பா இந்த செடிகள் கிடைக்கிது. ஒரு நாள் இது ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இவர் வீட்டுக்கு வந்திருக்கார். வந்து சார் ஒன்றும் இல்லை சார், உங்கள் பால்கனி ஒரு தடவை பார்க்கலாமா, என்னென்ன செடிகள் வச்சுருக்கீங்கன்னு பார்க்க, தாராளமாக பாருங்கன்னு இருக்கார். இவர் போய் அந்த இடத்துல பார்த்தா பூரா பிளாஸ்டிக் செடி சார், பூரா பிளாஸ்டிக் பூவு. இவர் கேட்டிருக்காரு, என்னங்க பூரா பிளாஸ்டிக் செடியாக வச்சுருக்கீங்க, இதுக்கு தான் தினம் காலையில் தண்ணி ஊற்றுவீங்களான்னு. ஆமாம், இதுக்கு எதுக்கு சார் தண்ணி ஊற்றுறீங்க, இந்த செடிகளுக்கு எதுக்கு சார் தண்ணி ஊற்றுறீங்க? அப்போ அவர் சொன்னார், நான் தண்ணி ஊற்றுறது என்ன செடிக்கு நினச்சிங்களா, மற்றவன் என்னையை பார்க்கணுன்றதுக்காக, மற்றவன் என்னையை பார்த்து ஆச்சரியப்படணுன்றதுக்காக நான் ஒவ்வொரு செடிக்காக தண்ணி ஊற்றுறேன், செடிக்காக இல்லை அப்படின்னாராம். புரியுதா? இந்த அறிவு என்ன செய்யும்னா, மற்றவர்களினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய வைக்கிறது அறிவினுடைய வேலை. ஆனால் நம் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்மை வழிநடத்துவது இந்த ஒழுக்கம். அறிவை விட 100 மடங்கு எவன் ஒருவன் ஒழுக்கமாக இருக்கிறானோ அவன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. அறிவும் ஒழுக்கமும் இரண்டும் இருந்து விட்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.